தினம் ஒரு கதை. கதையின் தலைப்பு: மகிழ்ச்சியில் இறைவனை மறக்கலாமா? கஷ்டமும் துன்பமும் வரும்போதுதான் இறைவன் நினைவு வருகிறது. மகிழ்ச்சியுடன் இருக்கும்போது அவனை நினைக்காமல் கஷ்டப்படும் போது திட்டுகிறோம். துன்பம் வந்தாலும் வராவிட்டாலும் இறை சிந்தனை சிலருக்கே இருக்கிறது. இதற்கு சுவாமி சின்மயானந்தர் சொல்லும் விளக்கத்தை பாருங்கள். ஒரு குளத்தில் 3 கொக்குகள் வசித்தன. அங்குள்ள மீன்களை தின்று வந்தன. மழை பெய்யவில்லை. குளம் வறண்டு கொண்டே வந்தது. நீரில்லாமல் மீன்கள் இறக்கத் தொடங்கின. இதனால் ஒரு கொக்குக்கு பயம் ஏற்பட்டது. நண்பர்களே, குளம் விரைவில் வறண்டுவிடும். அதன் பிறகு மீன்கள் இருக்காது. நாம் பட்டினி கிடக்க சாக வேண்டியதுதான். அதனால் இங்கிருந்து 10 மைல் தொலைவில் இன்னொரு குளம் உள்ளது. அங்கு அதிக தண்ணீர் இருக்கிறது. அங்கு சென்றால் நமக்கு கஷ்டம் வராது என்றது. அதுபோல் ஒரு நிலை வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்றது வேறொரு கொக்கு. இன்னும் 2 மாதங்களில் மழை வரும் வாய்ப்புள்ளது. அப்போது குளம் நிரம்பிவிடும். உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ போ என்றது 3வது கொக்கு. இதையடுத்து முதல் கொக்கு அடுத்த குளத்திற்கு தனியாக சென்று விட்டது. மற்ற 2 கொக்குகளும் பழைய குளத்திலேயே தங்கியிருந்தன. ஆனால் மழை வரவில்லை. குளம் வற்றியது. மீன்கள் இறந்தன. நம் நண்பனுடன் அந்த குளத்திற்கு போயிருக்கலாம். பரவாயில்லை, இப்போதாவது செல்வோம் என்று ஒரு கொக்கு கூறியது. இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. மழை நிச்சயம் பெய்யும். அதனால் நான் வரமாட்டேன். நீ போனால் போ என்று கூறியது 3வது கொக்கு. 2வது கொக்கு சென்று விட்டது. பசி கொடுமையாலும் வெயிலாலும் 2வது கொக்கு மிகவும் கஷ்டப்பட்டு முதல் கொக்கு இருந்த குளத்துக்கு வந்து மயங்கி விழுந்தது. அதை பார்த்த முதல் கொக்கு பதறியடித்து வந்து நண்பனை காப்பாற்றியது. நண்பா, நீ அழைத்த போதே வந்திருக்கலாம். முட்டாள்தனம் செய்துவிட்டேன் என்றது 2வது கொக்கு. மற்றொரு நண்பன் எங்கே என்று முதல் கொக்கிடம், நான் எவ்வளவு சொல்லியும் அவன் வரவில்லை என்றது 2வது கொக்கு. வா, இருவரும் போய் கட்டாயப்படுத்தி அவனை அழைத்து வருவோம் என்று பழைய குளத்தை நோக்கி 2 கொக்குகளும் சென்றன. அங்கு அவை கண்ட காட்சி. உயிர் ஊசலாடிக் கொண்டிருந்தது. 3வது கொக்குக்கு அதை கழுகுகள் கொத்தி தின்று கொண்டிருந்தன. இதை பார்த்த 2 கொக்குகளும் கண்களிலும் கண்ணீர். நாம் சொன்னபோதே வந்திருந்தால் இந்த நிலைமை இவனுக்கு ஏற்பட்டிருக்காது என்று வருந்தின. 3வது கொக்கு போலவே மனிதர்களில் பலர் இருக்கின்றனர். மகிழ்ச்சியுடன் இருக்கும் வரை இறை சிந்தனை சிறிதும் இருப்பதில்லை. துன்பம் வரும்போது மட்டும்தான் இறைவன் பற்றிய எண்ணம் ஏற்படுகிறது. ஆனால் துன்பம் நேராமல் இருக்க எப்போதும் இறைவன் பற்றிய சிந்தனையுடன் வாழ்வது அவசியம். அப்படி இருந்தால் உயிரோ மனமோ ஊசலாடும் அளவு பாதிப்பு ஏற்பட்டு விடாது.